ஹே காய்ஸ் திஸ் ஸ்ரீராம் சொந்த வீடுனா எனக்கு வந்து சாரி இன்னைக்கு வந்து ஐயோ எனக்கு இந்த ஐபிஎல் பற்றி திருப்பி நேற்றுக்கு அதே தான் சொன்னேன் இன்றைக்கி அதே தான் சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி வந்து இந்தியா vs ஆப்கானிஸ்தான் டெஸ்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்தேன், நான் வெளில போயிட்டேன். ஸோ அதனால் பார்க்க முடியல. இந்தியா வந்து 564 ஃபார் 8 டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 127 ஓவர் விளையாடிருக்காங்க. டெஸ்ட் மேட்சாக தானே எவ்வளோ ஓவர்னா விளாட்லாம். அண்ட் ஆப்கானிஸ்தான் வந்து 113 5 விக்கெட்ஸ் போயிடுச்சு. முடிச்சு விட்ருவாங்க வைங்களேன். நீங்கள் வேணால் பாருங்களேன், இந்தியா ஜெயிச்சிரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓவராலாக பேட்டிங் யார் நல்லா பண்ணாங்க? கேஎல் ராகுல், சாய் சுதர்ஷனு, கில்லு, ரிஷப் பந்து, வாஷிங்டன் சுந்தர். மற்றபடி எல்லாம் சொற்ப ரன்களே அவுட் ஆகிட்டாங்க. 20 30 அந்த அந்த 22 அப்படிலாம் விட்டுட்டாங்க. ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே ஸ்கோர் இந்த 564 நான் நிறைய ட்ரோல்ஸ் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறேன். என்னென்னா இதெல்லாம் அடிச்சிருவாங்க, ஏன்னா இவங்ககிட்ட மட்டும் போனால் மட்டும் தோற்றுருவாங்க, பெரிய பெரிய டீம் மட்டும் போனால் மட்டும் தோற்றுருவாங்க. அதுக்கு இன்னொரு கமெண்ட் வரும், நீ போய் விளையாடி பாரு, ஒரு பால் தொட்டு பாரு. ஏன்னா உண்மையாக சொன்னால் ஆப்கானிஸ்தான் வந்து கொஞ்சம் நல்ல என்ன சொல்கிறது, ஒரு நல்ல பவுலிங் தான். சாரி மறந்து போச்சு, நல்ல பவுலிங் தான். பேட்டிங்கில் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் பவுலிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. பட் இந்த வாட்டி ஏன் விட்டுருக்காங்கன்னு தெரில. மிஸ்டர் ஐயோ ரஷீத் கான், எஸ் ரஷீத் கான் மறந்தே போச்சு பாருங்கள். ஏன் அவரை விட்டான்னு தெரில. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஓடிஐக்கு வருவார்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு தெரியுமா, இதே ஸ்கோர் இந்த 564 இருக்குல்ல, இந்த கேஎல் ராகுல், சாய் சுதர்ஷன், கில்லு அவங்களாம் அடித்தாங்க பார்த்தீங்களா, இதே இது பெரிய பெரிய டீமோட ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க கூட விளாட்னா சந்தோஷப்படுவேன். சந்தோஷப்படுற முதல் நான் இது வரைக்கும் யாரையும் இந்த என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேருந்துலாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் கிரிக்கெட்டில் நிறைய பார்ப்பாங்களா, அவங்களாம் யாரும் இந்த ஸ்டோரி வச்சது பார்த்ததே இல்லை. இந்த 100 அடித்தது, 81 அடித்தது, 100 நான் பார்த்த வரைக்கும் யாரும் வச்சதில்லை. சொல்கிறேன், இதே பெரிய டீமோட விளாட்னா சந்தோஷம். நான் ஏதோ குறைச்சி இடம் போடல. இவங்க நல்ல டீம் தான். ஆப்கானிஸ்தான் நல்ல டீம் தான் என்னை பொறுத்த வரைக்கும், அதெல்லாம் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ ஓகே கைஸ், அடுத்தது பவுலிங்கில் எப்படி பண்ணாங்கன்னு பார்க்கலாம். டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ஆனால் 3 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ பொண்ணு வந்திருக்கு. இப்போ 2 நிமிஷம் 21 செகண்ட்ஸ் ஆச்சு. பிரதீஷ் கிருஷ்ணா அப்புறம் மானவ் சுதர் அவங்க தான். பிரதீஷ் கிருஷ்ணா 2 விக்கெட்டு, மானவ் சுதர் 3 விக்கெட்டு. மானவ் சுதர் யாருன்னே தெரில, நம்ம டீம்லேயே இருந்துட்டு யாருன்னு தெரியாமல் இருக்கேன் பார்த்தீங்களா. ஷோ என்னையெல்லாம் ஐயோ முடியல. ஓகே கேஷ், அடுத்த வீட்டில் பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் ஆப்கானிஸ்தானுக்கு குஜிலி மஸ் செஞ்சுருவாங்க, அது வேறு விஷயம். நாளையோட முடிஞ்சிடும் வச்சுக்கோங்களேன். பார்க்கலாம் என்ன நடக்குது. இன்றைக்கி டே 2, நாளைக்கு டே 3 என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டாடா பாய்.